ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலாஸ் கிச்சன். இன்னைக்கு ஹெல்த்தியாகவும் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அவல் லட்டு தான் செய்ய போகிறோம். இந்த அவல் லட்டு செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, தேவையான அளவு பாதாம், முந்திரி, நெய். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தீயை மீடியமில் வச்சுக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருந்த அவலை சேர்த்துட்டு அவல் நல்லா நொறுங்குற வரைக்கும் வறுத்துக்குவோம். அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் வறுத்துருவோம். பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச அவளோட அதை சேர்த்துடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கிஸ்மிஸையும் முந்திரியும் வறுத்துக்குவோம். பாதாமும் முந்திரியும் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருந்தோம். அதையும் சேர்த்து வறுத்துக்குவோம். தேங்காய் துருவல் நல்லா கலர் மாறாமல் வறுத்துக்குவோம். தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம். 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருந்தோம். அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி இந்த நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சிக்குவோம். நம்ம வறுத்து வச்சுருந்த நிலக்கடலை பொட்டுக்கடலைலாம் நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க நைஸாக அரைச்சிக்க போகிறோம். அதோட 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அவல் பொட்டுக்கடலை நிலக்கடலை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த பவுடரை சேர்த்துக்குருவோம். அதோடய நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவல் பாதாம் முந்திரியும் சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா சூடு ஆற வச்சுருவோம். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இந்த மாதிரி நம்ம லட்டாக பிடிச்சி எடுத்துக்குவோம். இந்த ஹெல்த்தியான அவல் லட்டு ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.